السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் தீர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் கூட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தாரியாத் 55வது வசனத்தில் சொல்வதைப் போல வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், நிச்சயமாக இந்த ஞாபகப்படுத்தல் என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். உள்ளங்களை பொறுத்தமட்டில் உள்ளத்தை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3 உள்ளங்களாக வகைப்படுத்துவார்கள். மனிதனுடைய மனசுக்குள் இருக்கின்ற உள்ளங்களை 3ஆக பிரிப்பாங்க. இந்த கவுன்சிலிங்ல கான்ஷியஸ், அப்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், மேல்மனம், நடுமனம், அடிமனம் அப்படின்னு பிரிப்பாங்க. மேல் மனசுல இருக்கிறது கவுன்சிலிங் பண்ணணும், அடிமனசுல இருக்கிறது கவுன்சிலிங் பண்ணணும். ஆக தொங்கலுக்கு போயிட்டு அவரை ஹிப்னோசிஸ் என்ன பண்ணி என்ன செய்யணும், அதை அழிச்சிட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் மாற்றி அவரை எழுப்பணும். இப்படி என்று இந்த கவுன்சிலிங்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனசை 3ஆக பிரிப்பாங்க. அதுல ஒன்று உயிருள்ள உள்ளம். அது எப்பையும் இறை வசனங்கள், இறை சிந்தனைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது உயிரோட்டமாகவே இருக்கும். அது இறைவனோடு தொடர்பாடலாகவே அது இருக்கும். இன்னும் ஒன்று கல்புல் மரீத், நோய் பிடித்த உள்ளம். சில நேரம் சில நாட்கள் இறை சிந்தனையோடு இருக்கும், பல நேரம் பல நாட்கள் இறைவனை மறந்ததாக இருக்கும். இது ஒரு வகையான உள்ளம். இன்னும் ஒரு உள்ளம் இருக்குது, உசுர் இல்லாத உள்ளம், சத்து போன உள்ளம். அதுல எதை போட்டாலும் முளைக்காது, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. அதுக்கு அல்லாஹ் தஆலா சீல் பண்ணிட்டான். இப்படியான சில உள்ளங்கள் இந்த உலகத்துல இருக்குது. இந்த குர்ஆன் வசனம் யாருக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டால் சூரத்து தாரியாத்துடைய 55வது வசனம் வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்க ஞாபகப்படுத்துங்க, உபதேசம் செய்யுங்க, அது யாருக்கு பயனளிக்கும் அப்படி என்று கேட்டால் மூமின்களுக்கு தான் அது பயனளிக்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வசனங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிற போது அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் கேள்விப்பட்டதுதான், இருந்தாலும் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துங்க, சொல்லுங்க என்று சொன்னதால இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். நம்ம எல்லோருக்குமே தெரியும், புகாரில 8வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்களிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த கலிமா. இரண்டாவது இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வ இத்தா இஸ்
அஸ்ஸகா, ஜகாத்து கொடுத்தல் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தை இஸ்லாம், இந்த இஸ்லாத்துடைய பேசிக் தூணுல கொண்டு போய் இஸ்லாம் வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனாலதான் நீங்க நிறைய அல் குர்ஆனை படிக்கிற அந்த பழக்கம் இருந்தால், ஓதுகிற பழக்கம் இருந்தால், அதுல நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க. நீங்க வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத், வஅகீமுஸ் ஸலாஹ் வஆத்துஸ் ஸகாத். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 43வது வசனம், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 83வது வசனம், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 110வது வசனம், சூரத்துல் நூர், நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 85க்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிற மிக பிரதானமான கடமையாக இந்த ஜகாத்தை இஸ்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். நீங்க எங்கெல்லாம் அல்லாஹ் இந்த ஜகாத்னு சொல்லலாம், சதக்கான்னு சொல்லலாம். குர்ஆன் அப்படிதான் சொல்லும். நீங்க சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற போது, குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம், அவர்கள்ட்ட இருந்து நீங்க சதக்காவை எடுங்கன்றான். சதக்கா என்பது இந்த இடத்தில் ஜகாத், ஜகாத்தை எடுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த சதக்கா என்பது அல்லது ஜகாத் என்பது சுப்ஹானல்லாஹ் துப்புரவாக்குதல், தூய்மையாக்குதல் என்ற அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த ஜகாத் என்பது. நம்மளோட பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துதல். அதனாலதான் நீங்க பாருங்க, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நீங்க செலவழிங்க, தர்மம் கொடுங்க, ஜகாத்து கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, தான தர்மம் கொடுங்க என்றெல்லாம் குர்ஆன் எங்கெல்லாம் பேசுமோ அந்த இடத்துல நீங்க பாருங்க, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு அளித்ததிலிருந்து நீங்கள் ஜகாத்து கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள். நீங்க தேடல்ல, நீங்க எங்கேயோ இருந்தீங்க, நீங்க முகவரி இல்லாமல் இருந்தீர்கள், நீங்கள் எங்கேயோ தொலைவு தூரத்தில் நின்றீர்கள், ஏழைகளாக இருந்தீர்கள், உணவு இல்லாமல் இருந்தீர்கள், ஆடைகள் இல்லாமல் இருந்தீர்கள், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டீர்கள், அத்துணை சொத்துக்களும் சுகங்களும் பறிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தீர்கள். ஆனா இப்ப நீங்க சொத்தோட வாழ்றீங்க, பணத்தோட வாழ்றீங்க, பொருளாதாரத்தோட வாழ்றீங்க. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் தந்ததுல நீங்க கொடுங்க. நீங்க தேடினது அல்ல, நான் தந்தது. உயிர் நான் தந்தது, உடல் நான் தந்தது, பொருளாதாரம் நான் தந்தது, மனைவி பிள்ளைகள் நான் தந்தது. நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்தது அல்ல, நான் தந்ததில் இருந்து நீங்கள் கொடுங்கள். இதை யாரால சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இதை படைத்தவனை தவிர வேற யாரால சொல்ல சொல்லுங்க. பாப்பா இந்த பூமியில் அப்படி சொல்ல இயலாது, வேற எஜமான் சொல்ல இயலாது, முதலாளி சொல்ல இயலாது. படைத்தவன் மாத்திரம்தான் அப்படி சொல்ல முடியும். நான் எதை தந்தேனோ அதிலிருந்து நீங்கள் சர்வ சாதாரணமாக, தாராளமாக, ஏராளமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜகாத் என்பது பணக்காரர்களிடத்தில் இருக்குகின்ற ஏழைகளுடைய சொத்து. ஜகாத் என்பது பணக்காரர்களிடத்தில் இருக்கின்ற ஏழைகளுடைய சொத்து. மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள், அதே போன்று காரிமீன்கள், கடனாளிகள், முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்லது இஸ்லாத்தோடு நல்ல மனநிலைமையிலே உள்ளவர்கள், ஃபிர் ரிகாப், அடிமைகளை உரிமையிடக்கூடியவர்கள், அதே போன்று கடனாளிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடியவர்கள், வழிபோக்கர்கள். அல் குர்ஆன் சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயம் 60வது வசனம், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின், இந்த ஜகாத் பெற தகுதியானவர்கள் யார் என்று குர்ஆன் பேசுகிற போது ஃபுகராக்கள், அன்றாட வாழ்க்கையில் உண்பதற்கும் உடுப்பதற்கும் மிக கஷ்டப்பட்டவர்கள் ஃபுகராக்கள். வல் மசாகின், சாப்பிடறதுக்கு வசதி இருக்கும், உடுக்கிறதுக்கு வசதி இருக்கும், வேறு வேறு வேலைகளை செய்து கொள்ள வசதியற்றவர்கள், அவர்களுக்கு கொடுங்க. வல் ஆமிலீன அலைஹா, இந்த ஜகாத்தை வசூல் செய்வதற்காக ஒரு குழுவாக வேலைக்கு நிமிர்த்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு கொடுங்க. முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வருவதை போன்று இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே அடிமைகளை வாங்கி உரிமை விடுவதற்காக ஜகாத்தை கொடுங்க. கடனாளிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுங்க.
கொடுங்க, 8 கூட்டத்துக்கு நீங்க கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் நான் தந்தது, நீங்க வச்சிருக்கிறீங்க, அது யாருக்கு தெரியுமா? இந்த 8 கூட்டத்துக்கும் வைத்திருக்கிறீர்கள். இந்த 8 கூட்டத்துடைய சொத்தையும் இறைவன் என் கரத்தில் தந்திருக்கிறான். அதை உரியவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அதாவது நகையுடைய அளவை எடுத்துக்கொண்டால் 24 கேரட் தங்கம், 24 கேரட் தங்கத்தை பொறுத்த மட்டும் அதுலதான் 85 கிராம் தங்கம் உங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் அதுக்கு மேல வந்துட்டோம்னா ஜக்காத்து கடமை. 22 கேரட் அது 24 விட கம்மி. அப்படி இருந்துட்டும் என்றால் 93.73 அந்த அளவு உங்கள்கிட்ட தங்கமோ பணமோ இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. 18 ஆயிரம் என்றால் 20 ஆயிரம் என்றால் 103.33 அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்கள்கிட்ட ஜக்காத்து கடமை. ஏண்டா 24 கேரட் கொஞ்சம் ஹெவி கூட, 22 குறைய, 18 20 அதை விட குறைய ஜக்காத்துடைய அளவுல வித்தியாசப்படும். ஆனா இந்த வெள்ளைகள் நிசாபுகள் பணமாகவோ அல்லது தங்கமாகவோ உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துல 2.5% அனாதைகளுக்கு, மிஸ்கின்களுக்கு, புக்கராக்களுக்கு, காரிமீன்களுக்கு, கடனாளிகளுக்கு, இப்படிப்பட்டவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அடையாளம். ஜக்காத்து கொடுக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அல்லாஹ் சொன்னதற்காக கொடுக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க நினைத்த மாதிரி ஜக்காத்தை கொடுக்க முடியாது. வீட்டுக்கு கூரை அடிக்க, கரண்ட் எடுக்க, சாப்பிடுறதுக்கு, சாதம் வாங்க, சட்டை வாங்க, சல்வார் வாங்க, வீட்டுக்கு கேட்டு போட, நாட்டுக்கு ரோட்டு, இதெல்லாம் நீங்க தீர்மானிக்கிறார். உங்களோட கடமை அவன் ஃபுக்கரா, அவன் மிஸ்கீனா, அவன் ஃபகீரா, அவன் என்ன நிலைமையில இருக்கிறானோ, எதை நீங்க ஜக்காத்தாக கொடுக்கிறதுக்கு தகமை பெற்றிருக்கிறீர்களோ அதை கொடுத்துரும். கொஞ்சம் பேர் இதை நீங்க வீட்டு கட்டுங்க, யாரும் உங்களை வீடு கட்ட சொன்னது? அவன் வீட்டை கட்டுவதை விட அவன் கடனாளியாக இருப்பான். அவன் கடனை கொடுப்பான், அவனுக்கு வேற தேவைகள் இருக்கும், அதை பார்த்துக்குவான். நம்ம நிர்ணயிக்கல, நீங்க இதை செய்யட்டும் என்று வற்புறுத்த இயலாது. அது அவன் கடமை. கொடுக்கிறது உங்களுடைய கடமை. இறைவனுக்காக கொடுக்கிறீர்கள். வாங்குகிற ஃபகீரும் மிஸ்கீனும் அதை அமானிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நீங்க ஆர்டர் போடுவதற்கும் நீங்கள் உத்தரவிடுவதற்கும் அது உங்களுடைய சொத்து அல்ல. அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த சொத்து என்பதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு அப்படிதான் செய்யறாங்க. கூட்டு கட்டி கொடுக்கிறது, லைட்டு போடுறது, அது செய்யறது, இது செய். இந்த பணி நம்மளோட பணி அல்ல தோழர்களே. அது இஸ்லாமிய ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட பணி. ஏழைகள், ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், காரிமீன்கள், முஅல்லஃபத்து குலூப், ஃபீ ஸபீலில்லாஹ், பிர்ரிகாப், இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒப்படைப்பதுதான் நம்முடைய பொறுப்பு என்பதை முதலாவது நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜக்காத்துடைய அளவும் கடமையும். கொடுக்கப்பட வேண்டியவர்களும் கொடுக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு காரண காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே மரணிக்கின்ற போது புகாரியில 1399வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேல் லம்மா துவஃபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மண்ணுக்கு மேலே மரணிக்கின்ற நேரம் ஃபகஃபர மன் கஃபர, மௌத்தாகினதற்கு பிறகு இஸ்லாத்தை வெறுத்தவர்கள் மறுத்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுப்பினார்கள், சொன்னார்கள், யாரெல்லாம் ஜக்காத்து தராமல் மறுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போராடுவேன், போர் பிரகடனம் செய்கிறேன் என்றார்கள். உமர் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நேரத்தில் நீங்கள் போராட போகிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பதான் சொன்னாங்க, எவன் ஒருவன் ஜக்காத்து கொடுக்குகிற நிலைமையில் இருந்து அவன் அந்த ஒட்டகம் கட்டுகிற கயிறுக்கு ஜக்காத்து தர மறுத்தாலும் அவனோடு நான் போராடுவேன் என்றார்கள். சாதாரணமான கடமை அல்ல இது. இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கழுத்துல போட்டிருக்கின்ற நகை, நம்ம வீட்டில் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து, பிஸ்கெட்டாக வாங்கி வைத்திருக்கின்ற அந்த தங்கங்கள், இது எல்லாமே இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடைகள். ஒரு ஆளுக்கு 2 வீடு இருக்கு, ஜக்காத்து கடமை இல்லை.
4 வாகனம் ஓடுறாரு, ஜக்காத்து கடமை இல்லை. வைஃப் கொண்டு அவர் கொண்டு வாகனம் வச்சிருக்காரு, ஜக்காத்து கடமை இல்லை. அவருக்கு 2 நிலம் கிடக்குது, காணி வாங்கி போட்டிருக்கிறாரு, அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஆனால் உங்களுக்கு 24 கரட் தங்கத்தின் அளவு 85 கிராம் அளவுக்கு இருக்குமாக இருந்தால் அப்போது நீங்கள் ஜக்காத்து கொடுத்தியாகும். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்ப ஆட்கள் காணியை வாங்கி போட்டா அது அல்லாஹ் ஒரு பார்க்க வேண்டியது. வாகனத்தை அவர் ஏன் வாங்குறாரு, எதுக்கு வாங்குறாரு என்பதை அவரும் ரப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்கு 2 வாகனம் தேவையாக இருக்கலாம், பிரச்சனை அல்ல, இஸ்லாம் தடுக்காது. ஒரு கார் இருக்கும், இன்னொரு பெரிய வேன் இருக்கும், இஸ்லாம் தடுக்காது. 4 பைக் 4 பேர் இருப்பாங்க, தடுக்காது. அண்ணன் தம்பி பெரியவர் சின்னவர் 4 பேர் இருப்பாங்க, வாகனம் ஓடுவாங்க, தடுக்காது. ஓடுகிற வாகனத்துக்கு நிச்சயமாக ஜக்காத்து கிடையாது. கட்டப்பட்ட 2 வீடுகள் இருந்தால் அது எந்த வருமானமும் இல்லை என்றால் அதுக்கு ஜக்காத்து கிடையாது. இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8 கூட்டத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். இத கொடுக்கலண்டா இந்த மனிதனுடைய நிலைமைகள் என்ன? அத குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 34 35வது வசனம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة, யாரெல்லாம் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவழிக்கவில்லையோ நிச்சயமாக அந்த தங்கங்களும் வெள்ளிகளும் நாளை மறுமையிலே காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நெத்திகளிலும் முதுகுகளிலும் விலாக்களிலும் அவர்களுக்கு ஒத்தனம் போடப்படுகிற போது சொல்லப்படும், இதோ நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து சுகம் என்று சொல்லப்படும், நீங்கள் அனுபவித்து பாருங்கள் என்று சொல்லப்படும். கழுத்தில் தொங்குகிற மாடு, காலில் தொங்குகிற தோடு, கையில் போட்டுக்கின்ற காப்பு ஜக்காத்துடைய அளவை அடைந்தும் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் தங்கத்தை நெருப்புல காய்ச்சினா எப்படி இருக்கும், வெள்ளிய நெருப்புல காய்ச்சினா எப்படி இருக்கும், ஈயத்தை நெருப்புல காய்ச்சினா எப்படி இருக்கும், கல்லை நெருப்பில் சூடேற்றினால் எப்படி இருக்கும். சாதாரண நெருப்புக்கும் தங்கம் சூடேற்றப்படுகிற நெருப்புக்கும் பல டிகிரி, மிக ஆக ஹை லெவல்ல சுடக்கூடிய சூடு. தங்கம் பொசுங்கி விழுந்தா கீழால வந்து அவ்வளவு வேதனை, அவ்வளவு வெக்காடு. இறைவன் பேசுகிறான், அந்த அளவுக்கு தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்து வைத்து ஜக்காத்து கொடுக்காமல் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அதையெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையிலே அப்படியே உருக்கி உங்களுடைய நெத்திகளிலும் முதுகுகளிலும் விலாப்புறங்களிலும் அல்லாஹ் அதை ஒத்தனம் போடுவான். அன்புக்குரிய சகோதரிகளை நினைத்து பாருங்கள். ஆசையாக சேர்த்து வைத்த சொத்து, அடுக்கி கட்டுக்கட்டாக வைத்த பொருளாதாரம், காதிலும் கழுத்திலும் போட்டு பார்த்த ஆபரணங்கள் நாளை மறுமையில் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்காமல் மறைத்து விட்டால் இன்று கழுத்தில மின்னும், நாளை நரகத்தில் நம்மளை ஒத்தனம் போட்டு வேதனை படுத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே 1403வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, சாதாரண வரலாறு அல்ல. அல்லாஹ் தஆலா யார் ஒருவருக்கு ஜக்காத்துக்குரிய அத்துணை பொருளாதார வசதிகளையும் கொடுத்து அவர் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவருடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் மிக பெரிய ஒரு விஷம் நிறைந்த ஒரு பாம்பாக அல்லாஹ் மாற்றுவான். அந்த பாம்புக்கு விஷப்பல் 2 அல்லாஹ் கொடுப்பான். 2 அந்த பாம்புக்கு விஷப்பல்லாக கொடுக்கப்படும். அந்த பாம்பு அப்படியே அந்த பொருளாதாரம் இந்த மண்ணுக்கு மேலே அனுபவித்த மனிதனுடைய கழுத்திலே சுத்திக் கொண்டு அவருடைய கழுத்தின் தாரையை அந்த பாம்பு கொத்தி சொல்லும், நான் தான் மாலிக், உன்னுடைய சொத்து, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று அவனை நாளை மறுமையில் அந்த பாம்பு வேதனை செய்து கொண்டே இருக்கும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜக்காத்துடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். பிறந்ததிலே இருந்து இதை கேள்விப்படுறோம்.
இதையெல்லாம் கேட்டிருக்கிறோம். புதிய செய்தி அல்ல, புதுசாக நமக்கு வகிவாரது அல்ல. புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்திகள். இந்த இறையச்சம் உள்ள மனிதனுக்கு இந்த ஒரு வசனமே போதும். நம்ம போட்ட காப்புகளும் கோடுகளும் மின்னிகளும் மாலைகளும் சேர்த்து வைத்த சொத்து எவ்வளவு வாழ்க்கை வாழ்றது சொல்லுங்க. நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்றது சொல்லுங்க. நாளைக்கு நமக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அவ்வளவுதானே தோழர்களே. பைக்ல போறீங்க, இன்னொரு நீங்க கவனமா தான் போவீங்க. பாரவம் கொண்டு விட்டுட்டாண்டு வைங்க. அல்லாஹ் அன்றைக்கு தான் உசுறு போகணும் என்று நாடி இருந்தால் முடிஞ்சே. நல்லதை பிற்படுத்தக்கூடாது. இது கடமை. நம்மளோட பிள்ளைகள் செய்வாங்களா, மனைவி செய்ய நமக்கு தெரியாது. நம்ம உசுரோடு இன்று இருக்கிற நாள் தான் எனக்கு நிச்சயமானது, அடுத்த நிமிடம் நிச்சயமற்றது. அதனால நம்ம கடமைகளுடைய விஷயத்துல மிச்சம் கவனமாக மனைவி செய்வா, பிள்ளைகள் செய்வாங்க. கொஞ்சம் பேர் ஜக்காத் கொடுக்கறதுக்கு தகுதியும் இருக்கும், பணமும் இருக்கும், சொத்தும் இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. பகல் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களோட இல்லைங்க. அல்லாஹ் அந்த சொத்து என்பதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டுங்களாக இருந்தால் கொடுக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்க அதை அல்லாஹ்ட கையில கொடுக்குறீங்க. எந்த ரப்பு தந்தாலோ அந்த ரப்புடைய கையில் நீங்கள் கொடுக்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தர்மம் கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறீங்க, ஒரு சகோதரனுக்கு ஒரு தர்மத்தை கொடுக்குறீர்கள், சக்காத்தை கொடுக்குறீர்கள். உங்களோட உணர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? என்னை படைத்த ரப்புடைய கையில் நான் கொடுக்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் சொல்றேன். அது சாதாரணம். அதை ரசிச்சு ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்து தாண்டுவீங்க, அவனுக்கு கொடுக்கிறது தான் இன்பமாக. இது கடமை. ஜக்காத்து வந்துட்டு சதக்கா வந்துட்டு கடமை. அது நீங்க விரும்பினா கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம், பணக்காரனுக்கும் கொடுக்கலாம், ஏழைக்கும் கொடுக்கலாம், ஆணுக்கும் கொடுக்கலாம், பெண்ணுக்கு யாருக்கும் கொடுக்கலாம். ஜக்காத் நீங்கள் நினைத்த மாதிரி கொடுக்க முடியாது. நீங்கள் நினைத்த அளவில் கொடுக்க முடியாது. 2% கொடுத்தியாக வேண்டும். இந்த 8 கூட்டத்துக்கு தான் நீங்கள் தேடி கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 1399வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புகிற திருமதியில் இந்த ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிற போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்த அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்காக அனுப்புகிற போது எல்லைக்கு வாராங்க, போர்டருக்கு வாராங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் பிடிச்சு கொண்டு ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு வாராங்க. அந்த நேரத்துல முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மேல இருக்கிறேன், நீங்க கீழே இருக்கிறீங்க, நீங்க வாங்க யார சொல்ல, நான் கீழே வாரேன், நீங்க மேல வாங்க. வேணாம் ரசூலுல்லாஹ், வேணாம் ரசூலுல்லாஹ், அப்படிலாம் வேணாம், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் யமன் பிரதேசத்துக்கு கவர்னராக போகிறீர்கள், அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் வேலைக்காரர்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய அந்த பதுவாவை அஞ்சு கொள்ளுங்கள். முதலாவது முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் போகிறீர்கள், போயிட்டு திரும்ப வார நேரம் என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்றார். என்னை நீங்கள் காண மாட்டீர்கள். என்னுடைய மஸ்ஜித் நபவியை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். என்னை நீங்கள் காண மாட்டீர்கள். என்னுடைய கபரை தான் சந்திப்பீர்கள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. அந்த மௌத்துனைக்கு இதுக்கு பிறகு உறுதி என்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவனுக்கு போகிறீங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போறீங்க, முதலாவது அவர்களை அழையுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்பதையும் நான் அவனுடைய தூதர் என்ற செய்தியையும் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அறியுங்கள், அவர்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், இரவும் பகலும் 5 நேர தொழுகை உண்டு என்பதை அறியுங்கள். அதுக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், ஜக்காத்து கடமை, தனவந்தர்களிடத்திலே இருந்து அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பது இஸ்லாம் என்று சொல்லுங்கள் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு முதல் வசியத்து செய்த மிகப்பெரிய செய்தியில் இன்னைக்கு சமூகம் அசால்ட்டாக இருக்காங்க. இதுல கொஞ்சம் பேருக்கு கருத்து வேறுபாடு. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுமா, ஒவ்வொரு வருஷமும் நகை விலை கொடுக்குதான் அல்லாஹ் தந்ததுதான். எந்த ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர்களும் அரபு உலக அறிஞர்களும் ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணுமா என்பதில் கருத்து வேறுபாடு படவே இல்லை. இஜ்மா சில முஸ்லிம் அறிஞர்களுக்குள்ள யோகோபித்த கருத்துக்கள் இருக்குமே, அந்த கருத்தின் அடிப்படையில் முன்னால வாழ்ந்த சலஃபு அறிஞர்கள் எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுமா அப்படின்னு கேள்விக்கு இடமே வைக்கல. கொடுக்கணும் என்பதுதான் தீர்ப்பு. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும் என்பதுதான் தீர்ப்பு. அடுத்தது இன்னும் ஒரு மசாலா,
பாவிச்ச நகைக்கு கொடுக்கணுமா? நகைக்கு ஜகாத்து கொடுக்கணும்னு எங்கேயும் ஹதீஸ் இல்லை. நகைக்கு ஜகாத்து கொடுக்கணும்னு ஹதீஸ் இல்லை. ஹதீஸ் எப்படி வரும் என்றால் ذهب فضة, தங்கம் வெள்ளி, இதான் இஸ்லாம் சொல்லுது. தங்கத்துக்கு கொடுக்கணும், வெள்ளிக்கு கொடுக்கணும். நீங்க பிரிச்சு கொண்டீங்க, பாவிக்கின்ற நகை பாவிக்காத நகை. நஸ்மத் செல் அப்படித்தான் கருத்து வேறுபாடு இருக்கு இஸ்லாமிய சமூகத்தில். பாவிக்கின்ற நகைக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா என்று கருத்து வேறுபாடு இருக்கு. உள்ளத்தை உள்ளபடி சொல்லுவீங்க. ஆயிஷா அவர்கள் போன்றவர்கள் கொடுக்க தேவையில்லை என்றும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றும் பலமான சஹாபாக்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கு. அதை கண்டு வளர்ந்த தாபியீன்கள், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர்கள் அத்துணை பேரும் சஹாபாக்கள் கொடுத்தார்கள். வருஷம் பாவித்த நகைக்கும் சேர்த்து கொடுத்தார்கள் என்பதுதான் உறுதியான வரலாறு என்பதை மறந்துடக்கூடாது. நம் நகை பாவிக்கிறதுக்கு தான் எடுக்கிறோம்னு சொன்னா, நம்ம பொம்பளை பிள்ளை புறக்கிறதுக்கு முதலே 18 வயசு ஆகிறதுக்கு முதலே 30 பவுன் நகையை சேர்த்து வச்சுருவோமே, பாவிக்கிறதுக்கு தான் கொடுக்கணும். பொம்பளை பிள்ளை ஒன்று பிறந்தா என்ன பாட்ட பாடுறீங்க? ஒரு 30 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கீங்களே, 18 வயசு வரைக்கும் அது எவ்வளவு வளருது? அது அவ பாவிக்கிற நகைக்கு தேவைன்னா அதுக்கு தேவையில்லையா? பாவிக்கின்ற நகையையும் சேர்த்து கொடுப்பதுதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்று தந்த அல்லாஹ் இன்றைக்கு தருவான், இன்றைக்கு தான் தரப்பு, நாளையும் தருவான் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஒரு காலமும் கொடுத்து இந்த மண்ணுக்கு மேலே அழிந்து போனவர்களும் பிச்சைக்காரர்களாக மாறி போனவர்களும் இஸ்லாமிய வரலாற்றில் கிடையாது. வளர்ந்து போனவர்களும் உயர்ந்து போனவர்களும் தான் இந்த மார்க்கத்திலே உள்ளார்கள் என்பதை உள்ளார்ந்த விதத்தில் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் தந்தது அல்லாஹ் கொடுக்க சொல்றான், 8 கூட்டத்துக்கு கொடுக்க சொல்றான். கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. மரணத்துக்கு முதல் செஞ்சிடணும். செய்யாம மௌத்தாயினால் அத்துணையும் ஈயமாக, அத்துணையும் நெருப்பில் காய்ச்சப்பட்டு எனக்கு முதுகுலும் கன்னத்திலும் என்னுடைய விழாப்புறங்களிலும் அதுதான் தண்டனை. நாளை மறுமையில் பாம்பாக மாற்றப்பட்டு கழுத்தில் சுத்தப்பட்டு, சும்மா பெரிய பவுன் கணக்கில் போட்டுக்கொண்டு ஜகாத்து கொடுக்காம இருக்கிற உம்மா சகோதரி இரவைக்கு யோசித்து பாருங்க. கழுத்துல கிடக்கிற மாலை பாம்பாக மாறி விஷ பாம்பு, அதுக்கு 12 இருந்து அது இந்த தாடையை கொத்துமாக இருந்தால் அதை விட வேறு என்ன தண்டனை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தாயும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். இதற்கு நான் நீங்களும் மனோ இச்சையின் அடிப்படையில் எந்த தீர்ப்புக்கும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை உள்ளத்திலே நான் நீங்களும் ஏற்று இறைவன் சொன்ன அடிப்படையில் இதை கொடுத்து இந்த கடமையையும் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிக்கிறது எப்படி பருவோ அது போல தனவந்தர்கள் நிச்சயமாக இந்த ஜக்காத்தையும் கொடுப்பது கட்டாய கடமை என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது, வளமையாக எங்களுக்கு ஒரு சம்பளம் வருது, அதுக்கு ஜக்காத்து இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க. இப்ப நான் வளமையா 1 லட்சம் ரூபாய் உழைக்கிறேன், எனக்கு 50,000 ரூபாய் செலவு போகுது. அப்ப மற்ற 50,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் சேர்ந்து வருகிறது, அதுக்கு ஜக்காத்து கடமையா? அதுக்கான ஜக்காத்து நீங்க 1 லட்சம் அல்ல, நீங்க 2 லட்சம் செலவழிச்சாலும் 10 லட்சம் நீங்க உழைச்சாலும் உங்களோட செலவெல்லாம் போய் ஒரு வருஷத்துக்கு அந்த பணம் அல்லது அந்த நகை உங்கள்கிட்ட இருந்தால்தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமை. உழைக்கிற சேர்க்கிற சம்பளத்துக்கெல்லாம் ஜக்காத்தை இஸ்லாம் வைக்கல. புரிஞ்சுக்கங்க. நீங்க 1 லட்சம் வளமையா எடுக்கிறீங்க, நீங்க நல்லா உடுக்குறீங்க, தின்றீங்க, வாழ்றீங்க, உங்களுக்கு மாஷா அல்லாஹ் பரக்கத்தான பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். நல்லா சாப்பிடுங்க, நல்லா அனுப்புவீங்க, நல்ல வாகனங்கள் ஓடுங்க, நல்லா கொடுங்க, தப்பே கிடையாது. அது ஒரு வருஷமாகி அது 85 கிராம் 24 கேரட் தங்கத்துடைய அளவை நிசாபை அடைந்தால் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க தகுதி பெறுவீர்கள் என்பதை என்ன செய்யுங்க, உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்யுங்க. இதுல கருத்து வேறுபாடுகள் கிடையாது. இதுல அதிதான சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள ஆய்வாளர்கள், சலஃபுகள், முன்னோர்கள் இதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். நம்ம அல்லாஹ் தந்த சலுகை நமக்கு பெருசா விளங்காது. இந்த தங்கத்துலதான் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் வேலை செய்யுது, கல்வி துடிக்குது. என்ன துடிக்குதுன்னு கேட்டா, பாவிச்ச நகைக்கு கொடுக்கணுமா, அங்கால 2 காணி இருந்தா ஜக்காத் இல்லை. எவ்வளவு இஸ்லாம் தந்த சலுகை. 4 வாகனம் கிடக்கு, ஜக்காத் இல்லை, இஸ்லாம் தந்த சலுகை. மாசம் 1 லட்சம் தேர்றீங்க, ஜக்காத் இல்லை, இஸ்லாம் தந்த சலுகை. ஆனா இதுல மட்டும் உங்களுக்கு மனசுக்குள்ள குடுப்புறத்துல உள்ள பகிர்த்தனம்
நம்மளை விடுவதில்லை. கொடுங்க, அல்லாஹ் தஆலா பகிலன் அல்ல, அவன் அள்ளி தருவான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த கடமையை நிறைவு செய்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், என்னுடைய தாய் தந்தை, உங்களுடைய தாய் தந்தை அத்துணை பேரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹதல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அது சிப்பலாம் கேள்வி வச்சிருக்காங்க. அவசரமா மருத்துவ உதவி கொடுக்கலாமா? அதாவது நல்ல கேள்வி. ஜகாத்துடைய பணத்தை மருத்துவ உதவிக்காக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முதலாவது ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜகாத்து பெறக்கூடிய கூட்டம் 8 கூட்டம், அதை நம்ம படிக்கிறோம். 8 கூட்டம் சூரத்து தௌபா 9, 60 படிக்கிறோம். இந்த 8 கூட்டத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா தாராளமா கொடுக்குறாங்க. புரியுதா? 8 கூட்டத்துல யாரு நோயாளியாக கஷ்டத்தோட இருக்கிறாங்களோ அவங்க ஃபகீர் அல்லது மிஸ்கீன் அல்லது கடனாளி அல்லது முஅல்லஃபத்துல் குலூப் இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தாராளமா என்ன செய்யலாம், கொடுத்துடலாம். ஆனா அவங்க ஜகாத்து பெற தகுதியான நிலைமையில இருக்கிறாங்க என்றால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஜகாத்து கொடுக்கலாம். அவங்க ஜகாத்து கொடுக்கிற நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்க ஜகாத்து கொடுக்கிற நிலைமையில இருந்தா அவங்க தான் ஏழை எளியவர்களுக்கு செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும். புரியுதா? அவன் உள்ளவனுக்கு காசை கொடுக்க இஸ்லாம் சொல்லாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்? நம்மளுக்கு ஒருவர் ஜகாத்து பெற தகுதியாக இருக்கிறார், ஆனா அவருக்கு உதவி செய்யலாமான்னா ஜகாத்து பணத்தால் அவருக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். நீங்க தர்மம் தான் கொடுக்கலாம், நீங்க தர்மம் கொடுக்கலாம். ஆனா அவர் உண்மையிலே இந்த 8 கூட்டத்துக்குள்ள வந்துட்டாரு, அப்படி அந்த 8 கூட்டத்துக்குள்ள அவர் இருக்கிறாங்க என்ன செய்யலாம், நீங்க கொடுக்கலாம், அது தப்பே. புரியுதா? கடைசி டைம்ல கேள்வி பதில் வச்சுக்கோமா, நமக்கு கேள்வி பதிலால கொஞ்சம் அழைச்சிக்கிட்டா சட்டுங்க. மனைவிட்ட இருக்குது பொருளாதாரம், கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, கடனா இருக்கிறாரு அப்படின்னா அந்த கணவர் வீட்டுல பிரச்சனை. சரி, ஜஸாக்கல்லாஹ் கைர். அதாவது யூசுப் மலர் கேள்வி கேட்கிறாங்க, இந்த மனைவி கிட்ட ஜக்காத்து கடமையான நகை பொருளாதாரம் இருக்கு, மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாரு, இப்படி கொடுக்கலாமா, மாப்பிள்ளைக்கு மனைவி கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள், அவர் கஷ்டவர், வைஃப்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, இதே கேள்விதான். அவர் இவர் என்ன செஞ்சாருன்னா பிலால் அவருக்கு சொல்லி அனுப்பினாரு, நீங்க போய் கேளுங்க, வைஃப் ஜக்காத்து கொடுக்கிற நிலைமையில இருந்து ஹஸ்பண்ட் வாங்குற நிலைமையில இருந்தா இந்த ஜக்காத்தை மனைவி ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம்னு கேளுங்க அப்படின்னு கேட்டு அனுப்பினார். நான் கேட்டது சொல்லாதங்க, நான் கேட்டது சொல்லாத கேட்டார். பிலால் அவனுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி வைஃப் கொடுக்கிற நிலைமையில இருந்து ஹஸ்பண்ட் வாங்குற நிலைமையில இருந்தா அந்த ஜக்காத்தை கொடுக்கலாமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் கேட்ட கேள்வி? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான் கேட்க சொன்னது அப்படின்னு அவர் தான் கேட்க சொன்னது போட்டு கொடுத்துட்டார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவி என்ன செய்யலாம், கணவன் ஜக்காத்து பெறுகிற இடத்துல இருப்பாராக இருந்தால் மனைவி ஜக்காத்து செய்யலாம், தாராளமாக தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கலாம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உண்மையிலே அவர் தகுதியாக இருந்தால் மனைவி என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுத்து கொள்ளலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். நாளைக்கு சரி